அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைக்கி ஜனவரி 30ஆம் தேதி சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு கிஃப்ட் நிஃப்டி பார்க்க போகிறோம். இப்போ கிஃப்ட் நிஃப்டி 21,966 வருத்தமாயிட்டிருக்கு. நேரம் 7:17 அடிப்படையில். இப்போ ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிப்ரவரி கான்ட்ராக்டோட ஃபியூச்சர் 21,855, ஹை வந்து 21,885. அப்போ நம்மளுக்கு ஒரு 100 புள்ளிகள் ஒரு கேப் அப் அப்படிங்கிற அடிப்படையில் நம்மளுக்கு தென்படுகிறது. அப்போ இந்த 100 புள்ளிகள் நம்மளுக்கு கேப் அப்புங்கும்போது நேற்றைய தினம் சந்தை ஒரு நல்ல ஒரு ஏற்றமாக இருந்திருக்கு. ஒரு 400 புள்ளிகள் ரேஞ்ச் இருந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல கேப் அப் நடக்கும்போது நம்மளுக்கு ஓப்பன் அபோவ் கண்டிப்பாக நிலை பெற வேண்டும். ஓப்பன் அபோவ் நிலை பெற்றால்தான் ட்ரெண்ட் மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஓப்பனுக்கு பிலோ வருத்தமாயிட்டு இருக்கும்போது கால் ஆப்ஷன் சைடு டைம் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால சந்தை வந்துட்டு சைட்வே அல்லது இறங்குமுகத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பாக மாறுபடும். அதனால் இந்த ஓப்பன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனை அடிப்படையாக வைத்து சந்தையை பார்க்க முற்படுங்கள். நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபீட்பேக் கமெண்ட் பார்த்துருந்தோம். மனசாட்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சப்ஸ்கிரைபர் பயன்படுத்தியிருந்தார். அப்போ ஆப்ஷனுடைய மனசாட்சி அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதற்கு இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ சந்தை இருக்கிறது 21,737. இது 100 புள்ளிகளுக்கு உட்பட்டு இருக்கிற நம்ம வந்துட்டு ஒரு டைம் வேல்யூ பார்க்கலாம். உங்களுக்கு என்ன இதில் புலப்படுகிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அப்போ 100 புள்ளிகள் அப்படின்னு எடுத்துட்டால் 21,650 டு 21,750. இது வந்து 100 புள்ளிகள். இதே மாதிரி புள்ளியை 21,700லேருந்து 21,800 2 விதமாக நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு அப்போ கொஞ்சம் புரியும். அப்போது 21,650 250 ரூபாய் இருக்கிறாங்க. மொத்தம் 100 ரூபாய் தான் இருக்கணும். எக்ஸ்பெரி அப்போ இது 100 ரூபாயாக தான் இருக்கணும் இந்த எல்லைக்குட்பட்டு. அப்போ 146. அப்போது 6 9 396 ரூபாய். அப்போ 296 ரூபாய் டைம் வேல்யூ இருக்குது. அப்போது 190 104 294 டைம் வேல்யூ. இது பார்த்துக்கோங்க. இது 100 புள்ளியோட கேப் எவ்வளோ? 294 இருக்குது. அதே 100 புள்ளி இந்த நேர் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 223 167 390. அப்போது 290 ரூபா டைம் வேல்யூ இருக்கணும். இப்போ பாருங்கள் 166 126. அப்போது 100 புள்ளி நிஃப்டியை ஸ்பாட் எங்கே இருக்கோ அதனுடைய 100 புள்ளிகளோட வித்தியாசம் அதனுடைய டைம் வேல்யூ எவ்வளவு சமமாக இருக்குது அப்படிங்கிறதை நீங்கள் உணர வேண்டும். இதை உணர்ந்தால் மட்டும்தான் ஆப்ஷன் வியாபாரம் அப்படிங்கிறது ஏமாற்று பொருள் அல்ல. இது சரியாகத்தான் இயங்குகிறது. நம்மளுடைய பார்வையை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறத புரிதலை கொண்டு வரணும். இந்த கணக்கீடுகளை நீங்கள் எல்லாம் இதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை நீங்கள் கற்றுக்கொண்டால் மட்டும்தான் ஆப்ஷன் வர்த்தகத்தில் வெற்றி பெற முடியும். இது முழுக்க முழுக்க ஒரு கணக்கியல் கணக்கீடு தான். இதை நீங்கள் வரைபடம் அப்படிங்கிற ஒரு விதத்தில் போய் நீங்கள் அடிமை ஆயிட்டீங்கன்னா ஆப்ஷன் வர்த்தகத்தை பற்றி உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. நிஃப்டி சார்ட்டை எடுத்துகிட்டு ஸ்பாட் மார்க்கெட் எடுத்துகிட்டு அதோட பிரேக் அவுட்டில் கொண்டு போயிட்டு நீங்கள் ஆப்ஷனை வர்த்தகம் பண்ணிங்கன்னா அது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட், தவறான பிரேக் அவுட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஆப்ஷனே வர்த்தகம் மிக முக்கியம் ஆகாது. நீங்கள் நினைக்கலாம் நிஃப்டி ஸ்பாட் ஏறிடுச்சு ஆனால் கால் ஆப்ஷன் ஏறவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்ப்பீங்க. அதற்கு மிக மிக முக்கியம் வரைபடம் முக்கியம் அல்ல அப்படிங்கிறதை இதில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதோட டைம் வேல்யூ பார்த்தோம். இப்போ 100 புள்ளி பார்த்தோம்னா 50 புள்ளி பாருங்கள். இது 50 ரூபாய். 21,700 டு 750. 223 146 369. 50 ரூபாய் நம்ம கழித்தால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 319 ரூபா வரும். இது பாருங்கள் 190 126 316 ரூபாய். அப்போது டைம் வேல்யூ. அப்போது 50 புள்ளி
கேப் உள்ள டைம் வேல்யூ நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது? 319 ரூபாய் இருக்குது. 100 புள்ளி கேப்போடது பார்த்திங்கன்னா 290 ரூபாய் இருக்குது. அப்போது இது போல் இதை இன்றைய தினத்தோட முடிவில் ஸ்பாட் மார்க்கெட் எங்கு இருக்கிறதோ அதன் அருகில் இருக்கக்கூடிய 100 புள்ளிகளோட ரேஞ்ச் டைம் வேல்யூ கண்டிப்பாக இதற்கு பிலோ தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு டிகே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதன் மூலம் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இதனை நீங்கள் கற்றுக்கொண்டால் மட்டும்தான், இதனை பற்றி தெரிந்து கொண்டால்தான் நீங்கள் கிரீக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம், சந்தையோட பயணத்திற்கு உங்களுடைய ஸ்ட்ரைக் எப்படியெல்லாம் பயணமாகும் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் நினைக்கலாம், 4 வருடங்களுக்கு மேலாக நம்ம காணொளி பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டை நம்ம சொன்னதே கிடையாது. இந்த செய்தியினால தான் இது இவ்வளோ நிகழ்வு நடைபெறுது அப்படிங்கிறது எதுவுமே எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு பல சேனல் இருக்குது. நம்ம முழுக்க ஆப்ஷன் பிரீமியத்தில் இருக்கிற என்னெல்லாம் பார்த்துட்டு வரோன்னு உங்களுக்கே தெரியும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பேங்க் நிஃப்டி நிஃப்டிலையும் ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் கேப்பெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட டைம் வேல்யூ பற்றி உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்பாட் 44,442 இருக்குது. இதோட 200 புள்ளிகள் எடுத்துக்கோங்க. அப்போது நம்ம முதல்ல 45,300 டு 45,400 45,500 எடுத்துக்கலாம். இது 200 புள்ளி. அப்போ 444 அப்படின்னா 45,300 பார்த்தீங்கன்னா 144 ரூபாய் இருக்கணும். 45,500 பார்த்தீங்கன்னா 56 ரூபாய் இருக்கணும். ஏன்னா மொத்தம் 200 ரூபாய் இருக்கணும். ஆனால் இதில் இவங்க 476, 292, அப்போ எவ்வளோ ஆச்சு? 768. 200 ரூபாயை கழித்தால் நம்மளுக்கு 568. இப்போ பாருங்கள், 45,500 365 ரூபாய், 45,300 213 ரூபாய். இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் 578. அப்போ டைம் வேல்யூ எவ்வளவு கணக்கச்சிதமாக பொருந்துதுன்ட்டு. இதே 200 புள்ளியோட டைம் வேல்யூ நான் மாற்றி பார்க்குறேன். இந்த முறை பார்த்திங்கன்னா நம்ம 45,400 டு 45,600 எடுத்துக்கலாம். அப்போ இது 200 புள்ளி. இவங்க பார்த்தா 44 ரூபா இருக்கணும், இவங்க 154 ரூபா இருக்கணும், 156 ரூபா இருக்கணும். இது பாருங்கள், 421, 338, 759. நம்ம 200 புள்ளிகளை கழிச்சிட்டா 559. இங்கே டைம் வேல்யூ பாருங்கள், 314 ப்ளஸ் 250, 4, 6, 5, 564. அப்போது டைம் வேல்யூ அந்த 200 புள்ளியோட கேப் எவ்வளோ தூரம் பொருந்துது அப்படிங்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டும். அதே 100 புள்ளி பாருங்கள், 45,400 டு 500, 100 புள்ளி தான் இருக்கணும். அப்போ இவங்க 44 ரூபா, இவங்க 56 ரூபா இருக்கணும். 421, 292, 713 ரூபா, 613 ரூபா டைம் வேல்யூ. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், 365, 250, 615 ரூபா. அப்போ டைம் வேல்யூ எவ்வளவு தூரம் கணக்கச்சிதமாக பொருந்துகிறதுனா, அப்போ இதோட கணக்கீடுக்குள்ளே நீங்கள் இருக்கிற விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் எப்படி சந்தையில் நீங்கள் ஆப்ஷன் வர்த்தகம் செய்ய முடியும்? அப்போ இது ஒரு ப்ரீமியம் எதன் அடிப்படையில் அமைகிறது, அது எல்லாமே நீங்கள் தெரிந்து கொண்டால்தான் நீங்கள் ஆப்ஷன் வர்த்தகம் செய்ய ஏதுவாக இருக்கும். நீங்கள் பையராக இருந்தாலும் சரி, செல்லராக இருந்தாலும் சரி, நம்ம இதனை பற்றி தெரிந்து கொள்ளாமல் வரைபடத்திற்கு முக்கியத்துவம், நியூஸ் பேஸ்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வர்த்தகம் செய்வதை தவிர்த்து முதலில் இதனுடைய கணக்கீடுகளுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த கணக்குகள் எப்படி வந்தது என்று ஆய்வுகள் செய்யுங்கள். எப்போதுமே சுய ஆய்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தவரிடம் இது நான் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஆலோசனை பெறுவதை நம்ம பெறவே கூடாது. நம்மளுக்கு இது சரி என்று பட்டால் நம்ம மேற்கொள்ளணும், தவறு என்று பட்டால் இதை மேற்கொள்ளக்கூடாது. எந்த அளவுக்கு உங்களையே நீங்கள் உங்களுடைய முடிவெடுக்கும் திறனை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்கிறீர்களோ அப்போது தான் உங்களுக்கு
பங்கு சந்தை மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பாக அமையும். எப்போதுமே இது தொடர் ஆய்வு அப்படின்னா நீங்களே ரிசர்ச் பண்ணி ஒப்பீடு பண்ணணும். ஒவ்வொரு முறையும் வந்துட்டு இன்னொருவரிடம் நான் செய்வது சரியா அப்படின்னா நீங்கள் ஒரு 10 நாள் ஒப்பீடு பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் வரலன்னா அப்போ நீங்கள் பண்ணினது ஏதோ தவறு இருக்கு. அப்போ அதில் வேறு என்ன மாற்றங்கள் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போங்க. ஒவ்வொரு மாற்றங்களாக கொண்டு போங்க. அதற்குண்டான அனைத்து வழிமுறைகளும் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதனால் பிளேலிஸ்ட்டை பார்த்து அதனுடைய காரணிகளை புரிந்து கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். பெய்டு மெம்பர்ஷிப் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். விருப்பப்படுபவர்கள் லைவ் மார்க்கெட்டில் இப்போ எப்படி ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் நம்ம ஒரு காணொலி போடுறோம், போஸ்ட் மார்க்கெட் அனலைஸ் ஒரு காணொலி போடுறோமோ, அது சந்தை நேரத்தில் நம்ம வந்துட்டு அந்த காணொலி பதிவு பண்ணுறோம். அது பெய்டு மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் தனியாக வரும். விருப்பப்படுபவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி நீங்கள் விவரம் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.